ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு சம்மர் எசென்சியல் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சம்மர் வந்துருச்சு. யாரெல்லாம் வந்து சம்மருக்கு ரெடி ஆகலையோ தயவு செஞ்சு ரெடி ஆகிக்கோங்க. நல்லா லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கிற ஒரு நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணுங்கள். நைட்டியாக இருக்கட்டும், நீங்கள் போட்ட சல்வாஸாக இருக்கட்டும், கஃப்தான்ஸாக இருக்கட்டும், குவாட் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து காட்டன்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் உங்களோட இன்னர்வேர் கூட வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டன்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப ஃபிட்டடாக போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லூஸ் ஃபிட்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய வாட்டர் மெலன் குடிங்க, மஸ்க் மெலன், ஸோ அந்த மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சம்மர் சீசனல் ஃப்ரூட்ஸ் வருது, அதையுமே வாங்கி சாப்பிடுங்க. நல்ல தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-2.5 லிட்டர் வந்து தண்ணி இன்டேக் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கும் மேலே குடிக்கிறது அவங்களோட வெயிட்ஸோட டிபெண்ட் அப்பான். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், சன்ஸ்க்ரீனை மறக்கவே மறக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வெயிலில் போகிறேன், வீட்டில் இருக்கேன், சன்ஸ்க்ரீன் போட்டால் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, வேர் தூத்துது. ஸோ இது மாதிரி எல்லாம் காரணத்தை தேடாமல் எது இருக்கோ இல்லையோ சன்ஸ்க்ரீனை மட்டும் ஸ்கின்னில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் டிப்ஸ் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது SPF 50 இருக்கான்னு பாருங்கள். UVA UVB ரேசஸை வந்து பேன் பண்ணுமான்னு பாருங்கள். PA4+ இருக்கான்னு பாருங்கள். அதே சமயம் உங்களோட சன்ஸ்க்ரீன் லைட் வெயிட்டாக இருக்கா, டெர்மட்டாலஜி டெஸ்டடா, அதுக்கப்புறம் நான் காமெடஜெனிக்காக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நோ கலர் நோ ஃப்ரேக்ரன்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் சன்ஸ்க்ரீன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னில் க்ரே ஆகாமல் இருக்கா, குயிக் அப்சர்வாக இருக்கா, ஸோ ஜெல் பேஸ்டா, வாட்டர் பேஸ்டா, அது மாதிரி நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ரீம் பேஸில் இருக்கிற சன்ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணி, ஸோ உங்களோட ஸ்கின் அண்ட் ப்ராப்ளத்துக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணி வாங்குங்க. சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 hour 2 hourல வந்து ஸ்டிக்கியாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. சன்ஸ்க்ரீன் போட்ட உடனேயே வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு பேபி பவுடர் இல்லைனா வந்து பான்ஸ் பவுடர், ஏதாவது காம்பேக்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பவுடர்ஸ் வருது. அதை நீங்கள் வந்து போட்டு அப்ளை பண்ணி மேட் ஃபினிஷில் செட் பண்ணிடுங்க. ஸோ அதே சமயம் நீங்கள் வெளியிலலாம் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இதே மெத்தடையே ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பவுடர் வச்சுருக்கீங்களோ காம்பேக்ட் பவுடர் அதை போட்டு செட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் வெளியில் போய் 1 hour 2 hourல ரொம்ப ஆயிலியாக ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆப்வியஸ்லி ஆகுங்க. நீங்கள் என்ன காஸ்ட்லி வாங்கி போட்டாலும் உங்களோட ஸ்கின்னில் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் லைட்டாக ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அந்த மாதிரி அளவுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அந்த மாதிரி ஆயிலினஸ் தெரியும். கர்ச்சீஃப் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்படி நல்லா ஒத்தி எடுங்க. அதுலேயே வந்து ஸ்வெட்டாக இருந்தாலும் வந்துடும், ஆயில்னஸும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைன் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து அப்படியே தான் இருக்கும். மேக்கப் மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும்னா அதுக்குன்னு ஏற்ற மாதிரி காம்பேக்ட் பவுடர்ஸ் எல்லாம் வருது SPF-ஓட. சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா லைட்டாக சோப்பெல்லாம் போடாமல் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஃபேஸ் வாஷ் போட்டாலும் உங்கள் ஸ்கின்னில் நிறையா பிரேக் அவுட் வரும். ஒரு நாளைக்கு 2 times மேலே முகம் அழுமாதீங்க. ஒரு வேலை எங்கேயா வெளில போகிற இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தால் 3 times வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அதுக்கு மேலே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட நேச்சுரல் மாய்ஸ்சர் வந்து ஸ்ட்ரிப் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இச்சியாக ஃபீல் ஆகும். ஸோ பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ என்னோட டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ வீடியோவுக்கு போகலாம். இங்கே வந்து நம்ம நார்மல் சன்ஸ்க்ரீனுக்கும் டிண்டட் சன்ஸ்க்ரீனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மல் சன்ஸ்க்ரீன் விசஸ் டிண்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக டெர்மாகோவில் வெப்சைட்டில் பை 1 get 1 ஆஃபரில் வந்து இந்த 2 சன்ஸ்க்ரீன்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1% ஹைலரோனிக் சன்ஸ்க்ரீன் ஆயில் ஃப்ரீன்னு இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த இது வாங்கியிருக்கேன். ஸோ இதில் ஆயில் ஃப்ரீ, இந்த மாதிரி ஜெல் பேஸ்டு ஆயில் ஃப்ரீனா கண்டிப்பாக ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின், அதுக்கப்புறம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஈவன் ட்ரை ஸ்கின் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கியுமே வந்து உங்களுக்கு நிறைய ஆயில்னஸ் செக்ரிகேட் ஆகிற மாதிரி இருந்தால் வேறு சான்ஸே இல்லைங்க. அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டோமா ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சு அப்புறம் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ அதுதான் இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ சேம் நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன், டெர்மாகோவோட சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இனிஷியல் டைம்லலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி SPF 50 இருக்குது, PA4+ இருக்குது. ஸோ சவுண்ட் ஏதாவது வந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன். ஸோ இதிலே நியாசினமைட் ஜிங்கெல்லாம் இருக்கிறனால கூடுதலான கொஞ்சம் ஸ்கின் கேரும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து இந்த தடவை வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 499. வெப்சைட்டில் பை 1 get 1 ஆஃபரில் வாங்கினனால எனக்கு 500குள்ளேயே 2 சன்ஸ்க்ரீனும் நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து சேம் டெர்மாகோவோடது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா SPF 60 இருக்குது பாருங்கள், PA4+ இருக்குது. இதுவுமே வந்து 1% ஹைலரோனிக் சிரம். ஹைலரோனிக் சிரம் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் மாய்ஸ்சரைசரை ஸ்டிப் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ டிண்டட், ஸோ இதில் வந்து காமனாக வந்து ஒரே ஒரு ஷேடு தான் இருக்குது டிண்ட்டு. ஸோ 2-3 ஷேடெல்லாம் இதில் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஷேட், அது எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு ஷேட். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு தடவை போட்டு பார்த்துட்டேன்.
ஸோ இதில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு, ஜிங்க், அது கூடவே வந்து ஹைலரோனிக் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ குயிக் அப்சர்வ், அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, பேரஃபின் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சேம் 499. நான் வந்து சின்ன பேக் தான் வாங்கினேன். ஸோ இதிலே 50 கிராம் வருது. அது கிட்டத்தட்ட 700 rupees வருது. எனக்கு சின்னதே போதும்னு நான் வாங்கினேன். ஸோ 500 ரூபாய்க்கு கொஞ்சம் சின்னது தான். எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ ரொம்ப சின்னதாக வருது. 30 ml சீரமோட சைஸ் தான் வருது. 700 rupeesல இதே மாதிரி டிண்டட் சன்ஸ்க்ரீன் 700 rupeesல இந்த சைஸில் வரும். ஸோ இது வந்து நான் குட்டி டியூப் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரையல் பண்ணலாமேன்னு. ஒரு சைடு வந்து நார்மல் டெர்மாக்கோவோட சன்ஸ்க்ரீனும் அதுக்கு மேலே வந்து லைட்டாக மேக்கப் பண்ணியும், இன்னொரு சைடு வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் அது கூடவே மேக்கப் பண்ணியும் நான் இப்போ வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது செமி சாலிட் மாதிரி பாருங்கள். ரொம்ப திக்கும் கிடையாது, ரொம்ப வாட்டரும் கிடையாது. லைட்டாக வலியுது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சைடு இன்னும் நான் போடலை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து லைட்டாக பிரைட்டன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் ஸ்கின். ஸோ நீங்கள் ஒரு வேளை டஸ்கி ஸ்கின், டீப்பஸ்ட் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டால் ஒரு மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மைண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸை பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண 4-5 சன்ஸ்க்ரீனே வந்து இப்போ டாப்பாக லீடிங்கில் இருக்கிற லைட் வெயிட், குயிக் அப்சர்வ், ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ் தான். நல்ல ப்ரொடெக்ஷன் தரும். ஸோ இன்னொரு சைடு வந்து இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரே ஷேடு தான் வருது. ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்குது. ஸோ இங்கேயே கலர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கலரில் தான் வந்து இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. டிண்டர் தானா போடுறோன்னு அப்படின்னு தெரியல. வாசனை எதுவுமே இல்லை. நார்மல் சன்ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. பட் லைட்டாக வந்து ஒரு டிண்ட் இருக்குது. ஸோ பாதி ஃபேஸில் வந்து அப்படியே கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது. அதாவது லைட்டாக அந்த டிண்ட் இருக்கிறனால ஸோ இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. இந்த சைடும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இது டெர்மாக்கோவோட நார்மல் சன்ஸ்க்ரீன், இது வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். இது லைட்டாக டிண்டட் இருக்கிறனால ஸோ இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஃபேஸு. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி தெரியுது. ஸோ 2 சன்ஸ்க்ரீன்ஸுமே வந்து ஆயிலி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஈவன் ட்ரை ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ட்ரை ஸ்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மேலே வந்து நான் இப்போ காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அதான் இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து 2 பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து மைல்டாக ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து லைட்டாக ஃபவுண்டேஷன்லாம் போட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நார்மல் டேஸ்லேயும், இது வந்து எங்கேயா வெளியில் போகிறப்ப, டே டைமில் வெளியில் போகிறப்ப டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஈவினிங் டைம் எல்லாம் போகிறீங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன்லாம் இல்லாமல் ஒரு மைல்டான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெச்டி இல்லாமல் ஒரு நார்மல் ஃபவுண்டேஷன் லைக் மேப்லி ஃபிட்மி, ஸோ லாக்மி ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லைட்டாக வந்து மாய்ஸ்சரைஸ்டு ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் இருக்குது. இப்போதைக்கு 1 hour கழிச்சு எப்படி இருக்குன்னு 1 hour கழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். சப்போஸ் இது மேலே உங்களுக்கு வேர்த்ததுன்னா காய்ச்சி வச்சு ஒத்தி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ நார்மல் சன்ஸ்க்ரீனுக்கும் டிண்டட் சன்ஸ்க்ரீனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த பிராண்ட் இல்லாமல் வேறு எதிரியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டாட் அண்ட் கீழேயும் டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து வருது. ஒரே ஒன்று பாட்டில் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ டெர்மட்டாலஜி டெஸ்டட், ஸோ நான் காமெடஜெனிக், ஸோ பயம் இல்லை ஆக்னி வரும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு ஆக்னி வருதுன்னா ஸோ அது இந்த ப்ராடக்ட்னால வரல. ஆல்ரெடி உங்களோட ஸ்கின் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கலாம். ஏன்னா மந்த்லி பீரியட்ஸ்னால ஆக்னி வரலாம், இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஆக்னி வரலாம். ஸோ அதுக்கு அந்தந்த ஸ்கின் டைப்புக்குன்னு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ஆக்னி வருதுன்னா அது வந்து பர்ஜிங்காக இருக்கும். அது நார்மலாக செட்டில் ஆகிடும். ஸோ சன்ஸ்க்ரீனில் மோஸ்ட்டாக வராது. இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து இது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, வெளியில் போகும்போது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக நீங்கள் இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே மாய்ஸ்சரைசர் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது, டிண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஆல் இன் ஒன்னாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாடா, பாய்.